தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ஐப்பசி மாதத்தினுடைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாத பிறப்பு அன்றே குரு பகவானும் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் பெயர்ச்சி மற்றும் சூரிய பகவானின் பெயர்ச்சி, இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சுக்கிரனின் பெயர்ச்சி, இது அனைத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலமான மாதமாக அமைகிறது. வியாபாரிகளுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய கடன் முயற்சிகள் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு குறிப்பாக பிள்ளை பேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த கந்த சஷ்டி காலத்தில் முருகப்பெருமானின் அருளோடு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இவர்களுக்கு இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார விஸ்தரிப்பு நன்றாகவே அமையும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பொருளாதார உயர்வு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. குரு பகவானின் மாற்றம் மற்றும் சுக்கிரனின் மாற்றமானது சூரியனுடன் சேர்ந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உண்டு. பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ராகு பகவானின் சஞ்சாரம் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் வெளியூர் பிரயாணங்களும் இந்த மாதத்தில் அதிகமே இருக்கும். ஐப்பசி மாதத்தில் 15, 16, 17 ஆகிய நாட்கள் இவர்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது. கந்தசஷ்டி காலத்தில் விரதம் இருந்து முருகனை வணங்கலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் புதிய தொடக்கங்கள் காத்திருக்கிறது. வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் மற்றும் புதிய வீடு மாறுவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாகவே இவர்களுக்கு இருந்து வந்த சில பய உணர்வு குடும்பத்தில் இவை மாறும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு சிறப்பு அம்சமாகவே அமைகிறது. பிள்ளைகளினுடைய மனநிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் மேல் படிப்புக்கான விண்ணப்பங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வெற்றிகள் உங்கள் பக்கம். இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது. ஐப்பசி மாதத்தில் இவர்கள் வியாழக்கிழமை தோறும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடும்பத்தில் பார்க்கலாம். குலதெய்வ பிரார்த்தனையை ஐப்பசி பௌர்ணமியில் செய்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைகிறது. சூரியனினுடைய மாற்றம் 6ஆம் இடத்தில் வருவதும், சுக்கிரனின் மாற்றம் 6ஆம் இடத்தில் வருவதும் மற்றும் குரு பகவான் 3ஆம் இடத்தில் வருவது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த அலுவலக சிக்கல்கள் இந்த மாதத்தில் தீருகிறது. ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வியாபாரம் புதிய தொடக்கங்கள் வெற்றியை தரும். இந்த ஐப்பசி மாதத்தின் மத்தியில் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று துலா மாச காவேரி ஸ்நானமும் மற்றும் ரங்கநாதரை வணங்கி வந்தால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை இந்த மாதத்தில் பார்க்கலாம். மேலும் ஐப்பசி மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்ய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவான மாதமாக இருக்கும். இழுபறியில் இருக்கக்கூடிய பல நாட்களாக பல மாதங்களாக வழக்கு விசாரணைகள் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. பிள்ளை பேருக்கான பாக்கியங்களும் மற்றும் திருமண யோகங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. பல மாதங்களாகவே நீங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய திருமணங்கள் கைகூடும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு பிரயாணங்களும் சிக்கலாக இருந்தது, தடங்கலாக இருந்ததும் மாற்றங்களை தரும்.
குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது. ஐப்பசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்று சிவபெருமானின் அன்னப்பாவாடை உற்சவத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய புதிய மாற்றங்கள் காத்திருக்கிறது. இதுவரையில் கடன் பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சிக்கல்களும் மாறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் தந்தை தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளிலே மாற்றங்களை பார்க்கலாம். இதுவரையில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஐப்பசி மாதத்தில் நல்ல வேலைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த பாசங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளும் இந்த மாதத்தில் நீங்கள் வசூல் செய்யலாம். கந்தசஷ்டி காலத்தில் முருகப்பெருமானை வணங்குவதும் மற்றும் சூரசம்ஹாரத்தில் கந்தசஷ்டியில் முருகப்பெருமான் ஆலய தரிசனங்கள் மற்றும் ஐப்பசி மாதத்தில் மகாலட்சுமியின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளில் குபேரனை வணங்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சூரியனின் மாற்றம் மற்றும் சுக்கிரனின் மாற்றம், குருவின் மாற்றம், இவர்களின் மாற்றமானது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான மாற்றங்களை கொடுக்கும். இதுவரையில் வந்து சேர வேண்டிய பணபாக்கிகளை வசூல் செய்யலாம். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலேயும் வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களிடமிருந்து இடம்பெற வேண்டிய ஒரு சில முக்கியமான ஆவணங்கள் கையெழுத்திடுவது அல்லது கூட்டு தொழில் முயற்சிகள், இது அனைத்தும் வெற்றியை தரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ஐப்பசி மாதத்தில் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவின் வழிபாடும் மற்றும் துலா மாதம் காவேரி ஸ்நானம் செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த குரு பகவானின் சஞ்சாரம் கடகராசியில் இருப்பது அனைத்து விதமான வெற்றிகளையும் கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். ஐப்பசி மாதம் 1 தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். இவர்களுக்கு ஐப்பசி 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பாவாடை உற்சவத்திலும் கலந்து கொள்ளலாம். கந்தசஷ்டி காலத்தில் முருகனை பிரார்த்தனை செய்ய குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நல்ல காலம் பிறக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாதத்தில் பல வகையான ஒரு குடும்பத்தில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடமிருந்து வந்த ஒரு மன மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றியுடன் சந்திக்கலாம். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள், விசாரணைகள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் சற்று தந்தையிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். உங்கள் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்களும் மற்றும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு சற்று சகோதர சகோதரிகளிடத்திலேயும் மனக்கசப்புகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சில மனமாற்றங்கள் ஏற்படும். ஆகவே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் சிவபெருமான் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு நல்லது. ஐப்பசி பௌர்ணமி காலத்தில் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கோவில்களுக்கு அரிசி தானம் செய்வது சிறப்பு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் பல வகையான உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். இதுவரையில் ஆரோக்கியத்தில் குறைபாடுடன் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சற்று அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் வியாழக்கிழமை தோறும்
குபேரனை வணங்க இவர்களுக்கு தன அபிவிருத்தி நடக்கும். புதிய வியாபார முயற்சிகளிலும் வெற்றிகளை பெறலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கி வர இவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று மற்றும் சுக்கிரனுடனும் புதனுடனும் இருப்பதனால் தலைவலி மற்றும் மைக்ரேன் போன்ற நோய்களினால் ஒரு சிலர் அவதிப்படலாம். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். கண் அறுவை சிகிச்சை செய்பவர்கள் மற்றும் இவர்களுக்கு ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வணங்க ஐப்பசி மாதத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான வாழ்க்கை முன்னேற்றங்களை பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் புதிய திருமண யோகங்கள் இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினால் நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களில் இந்த மாதம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பல வகையான முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். தாய் தகப்பனிடத்தில் சொத்து தகராறுகள் மற்றும் உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி இவர்களிடத்தில் இருந்து வந்த சில குறைபாடுகளும் மாறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன சோகம் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சோர்வும் விலகும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உங்கள் பிள்ளைகளிடத்தில் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் லாபத்தில் வருவது மிகுந்த லாபத்தை தரும். புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பது இவர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவை தரலாம். இந்த ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் ஒற்றுமையாக இணைந்து இருக்க வாய்ப்புகள் உண்டு. கண்டக சனியினால் அவதிப்படும் இந்த ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்து வர சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த துலா மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய மாதமாக அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு விலகும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். புதிய கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் அடைப்பதற்கான வழிமுறைகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்து வர உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் மற்றும் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் 10 தேதியிலிருந்து 15 தேதி வரைக்கும் ஆலய தரிசனங்கள், முருகப்பெருமான் ஆலய தரிசனம் மற்றும் கந்தசஷ்டியிலேயும் முருகனை வணங்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதனாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குடல் வழி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஸ்ரீரங்கம் சென்று பெரிய பெருமாளை வணங்கிவிட்டு வர இவர்களுக்கு கிரகதோஷங்கள் நிவர்த்தியாகும். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வியாபார விஸ்தரிப்பும் ஐப்பசி மாத இறுதியில் இவர்கள் செய்யலாம். வியாழக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாரை வணங்கி மற்றும் நரசிம்மரை வணங்கி வர இவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும்.
விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் பலவிதமான புதிய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சேரும். புதிய மனிதர்களின் சந்திப்பு, உங்களினுடைய வியாபார விஸ்தரிப்பு, புதிய வேலை வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள், இப்படிப்பட்ட புதிய விஷயங்களை இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் பார்க்க போகிறார்கள். இவர்களுக்கு இந்த மாதம் வந்து பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு உறவினர்களினுடைய ஒரு உதவி மற்றும் நண்பர்களினுடைய உதவி இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் இந்த ஐப்பசி மாதம். சூரியன், சுக்கிரன் மற்றும் குரு பகவானின் மாற்றம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையில் வெற்றியை தருவதாகவே இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வியாழக்கிழமை தோறும் இவர்கள் முருகப்பெருமானை வணங்கி வர மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு சில உடல் உபாதைகள் வந்து போவதுண்டு. மருத்துவ செலவுகள் இவர்களுக்கு ஐப்பசி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் வர வாய்ப்புகள் உண்டு. சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம், மேலும் குரு பகவான் இவர்களுக்கு பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த துலா மாதத்தில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் வந்து போகலாம். வியாழக்கிழமை தோறும் இவர்கள் மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் விசேஷம். லக்ஷ்மி குபேர பூஜையை வியாழக்கிழமைகளில் செய்ய இவர்களுக்கு இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்களுக்கு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு நிவர்த்தியாகும். திருச்செந்தூர் சென்று கந்த சஷ்டியின் பொழுது முருகப்பெருமானின் வழிபாடு மற்றும் சஷ்டி விரதமும் இருக்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் சில மனக்குழப்பங்கள் வரலாம். குரு பகவான் பாக்கியத்தில் வந்த போதிலும் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு சற்று நண்பர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன மனக்குறைகளை இவர்களுக்கு கொடுப்பார். இந்த ராகு பகவானின் சஞ்சாரம் நண்பர்களால் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே பண விவகாரங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதை இவர்கள் தவிர்க்கலாம். மேலும் இவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களால் சில மனவேதனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக இருக்கவும். வாக்குவாதங்கள் மற்றும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை இந்த மாதத்தில் தவிர்க்கலாம். வியாழக்கிழமைகளில் முருகன் ஆலய வழிபாடும் முருகனினுடைய திருக்கல்யாணத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கலந்து கொள்வது நல்லது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். தொழில் விவகாரங்களில் 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் மற்றும் லாபத்தில் வரக்கூடிய சூரியன், சுக்கிரன் இவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் சூரியன் லாபத்தில் வருவதனால் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்களை பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் வீடு வாங்குவது, கட்டுவது மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் வந்து பின்னர் தீரும். ஐப்பசி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். வியாபாரிகள் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள், வியாபாரம் செய்வதற்கான விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மூல நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்குவது சிறப்பு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் தன லாபங்கள் நிறைந்திருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு வந்து சேரும். பல வருடங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு போராட்டங்கள் முடிவிற்கு வரும். இவர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து போகலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுப்பார். வியாழக்கிழமைகளில் குருவை வணங்குவது இவர்களுக்கு நல்ல தீர்வு. மேலும் இந்த கந்த சஷ்டி காலத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும்.
உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? பல வகையான முன்னேற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் போராட்டத்திற்கு பின் வெற்றிகள் உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக சில பண விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். இவற்றில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடத்தில் கவனம் தேவை. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் மனதிற்கு நல்ல நிறைவும் திருமண யோகத்தையும் கொடுப்பார். சூரிய பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் வருவது இவர்களுக்கு அலுவலகத்தில் சில மாற்றங்களை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து இறைவனை வழிபாடு செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மேலும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் அன்னப்பாவாடை உற்சவத்தில் கலந்து கொள்ளலாம். சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். பூமி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான குழப்பங்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது. அலுவலக ரீதியாக இதுவரைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களிடத்தில் இருந்து வந்த பகைமை தீரும். சகோதர சகோதரிகளுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நல்ல உற்சாகத்தையும் தெம்பையும் தைரியத்தையும் பார்க்கலாம். இவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பண பாக்கிகள் வசூல் செய்ய ஏற்றது. ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி அன்று அன்னப்பாவாடை உற்சவத்தில் கலந்து கொண்டு ஈசனின் அருளை பெறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. பல வகையான குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு காலம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம். ராசியில் ராகு பகவானும் 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்க தனஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ருணம் மற்றும் ரோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். இவர்களுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல பேருக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்களும் வெளிநாட்டில் இதுவரையில் தடையாக இருந்து வந்த விஷயங்களிலும் மாற்றங்களை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மன நிறைவான ஒரு ஐப்பசி மாதமாக இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் செலவுகளும் மற்றும் பொருளாதாரத்தில் கவனமும் தேவை. சூரியனின் மாற்றமானது இவர்களுக்கு பாக்கியத்தில் வருவதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? இந்த குரு பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு வருவது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். வரவேண்டிய பணபாக்கிகள் எல்லாம் வசூல் செய்யலாம். சூரியனின் மாற்றம் மற்றும் சுக்கிரனின் மாற்றம் இந்த ஐப்பசி மாதத்தில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் போகலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சின்ன தடங்கல்கள் போகும். மற்றபடி இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல முன்னேற்றங்களும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்வும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது போன்ற நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தினுடைய உயர்வையும் பார்க்கக்கூடிய மாதமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு திருப்தியான மாதமாக அமைகிறது. இந்த குரு பகவானின் மாற்றமானது இவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கும் இந்த மருத்துவ செலவுகள் தீரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இவர்களுக்கு இந்த பூரட்டாதி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கிறார். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமையும் மற்றும் பிள்ளைகளால் குடும்பத்தில் நல்ல உயர்வையும் பார்க்கலாம்.
ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கும்பராசியில் இருப்பவர்களுக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி இவர்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது. கந்தசஷ்டி காலத்தில் முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானின் வழிபாடும் சிறந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்யலாம் மற்றும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான காலமாக இருக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பு இவர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கும். வீடு வாங்குவது மற்றும் சகோதர சகோதரிகளிடத்தில் வழக்கு, விசாரணை, இது போன்ற விஷயங்களிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய உறவுகள் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவது மற்றும் குழந்தை பிறப்பதும் குடும்பத்தில் சந்தோஷங்களை கொடுக்கும். ஐப்பசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடும் மற்றும் சூரியனுக்கு கோதுமை தானம் செய்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு புதிய முயற்சி வெற்றி அடையும். இது நாள் வரையில் இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் முடிவடையும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பல மாதங்களாகவே வழக்கு, விசாரணையில் இருந்து வந்த மாற்றங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல புதிய பாதையை காண்பிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது வெற்றியை தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையை பிரார்த்தனை செய்வதும் மற்றும் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரினுடைய வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும். வியாபாரிகள் இந்த காலத்தில் நல்ல ஒரு புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் பழைய வியாபார விஸ்தரிப்பை செய்யலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். கந்தசஷ்டி காலத்தில் முருகப்பெருமானையும் ஐப்பசி மாதம் வியாழக்கிழமையில் லக்ஷ்மி குபேரரை வணங்குவது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்யும். 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.